இப்போ நம்ம சுவையான கேரட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்து அதை கழுவி அதை துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை சேர்த்து நெய்யிலே வறுத்து அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே நெய்யிலேன்னு நம்ம துருவி வச்சுருந்த அந்த கேரட்டையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடலாம். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்து அது பால் சுண்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காய் 2 சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் ஃப்ளேவர் அதில் இறங்கும். அடுத்து 1/2 கிலோ சர்க்கரை சேர்க்கணும். அதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கொஞ்ச நேரத்தில் சர்க்கரை உருகி வந்துடும். அப்புறம் அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நல்லா கிளறி விடணும். அது கெட்டியாகி நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதில் நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் சுவையான கேரட் அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.